ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நம்மை குறித்து தேவன் விரும்புகின்ற ஒரு காரியத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. அது மற்றொன்றுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் வந்து சம்பவிக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்காகவும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்பதுதான். யாராகிலும் ஒருவர் நமக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்துவிட்டால், நாம் கேட்டதை நமக்கு கொடுத்து விட்டால் அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்றோம். இது ஒரு பண்பான காரியமாக இருக்கின்றது. கர்த்தரிடத்திலும் நாம் எவ்வளவோ காரியங்களுக்காக கேட்கின்றோம், ஜெபிக்கின்றோம், விண்ணப்பிக்கின்றோம். அவைகளை கர்த்தர் யாரோ ஒருவர் மூலமாக நமக்கு செய்கின்ற போது அந்த நபருக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆனால் இதை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறதற்கு மறந்து விடுகின்றோம். எல்லா நேரங்களிலும் நாம் அப்படி இருப்பதில்லை என்றாலும் அநேக நேரங்களில் இப்படி இருக்கின்றோம் என்கிறது உண்மையான காரியமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கு நன்றி அறிதலோடு ஸ்தோத்திரம் செலுத்த நாம் மறவாதிருக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அடிகளுக்கு உட்படுத்தப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். யோபு என்கிற பக்தன் தன்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களின் போதெல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்தினார். இழப்புகளின் நேரங்களிலும் துதி செலுத்தினார். யோபுவினுடைய சோதனையின் கடைசி பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அவர் இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக திரும்ப பெற்றுக்கொண்டார். ஆகவே ஸ்தோத்திரம் செலுத்துதல் என்கிறது மிகுந்த அவசியமான ஒன்றாயிருக்கின்றது. நாமும் நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷமோ துக்கமோ வெற்றியோ தோல்வியோ மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த பழகி கொள்ளுவோம். அது நன்றி அறிதலாயிருக்கும். ஒருவேளை கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் நன்மைக்கேதுவான முடிவை காணும்படிக்கு தேவன் நம்மை வழி நடத்துகின்ற பாதையாகவும் அது இருக்கும். ஆகவே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் எல்லா காரியங்களிலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்கிறதை குறித்து எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர். நீர் அறியாமல் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் வருகிறதில்லை. நாங்கள் கேட்கிற நன்மைகளை நீர்தான் எங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளின் மூலமாக கொடுக்கிறீர். இவைகளை நன்றாய் புரிந்து கொண்டு துதிக்கின்ற உள்ளத்தோடு வாழ உதவி செய்துள்ளோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.